சிவாய நம்ம என்றிருப்பார்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லை. நம்ம திருவாசகம் பகுதியில் திருத்தெள்ளேனம் பகுதியில் அது 11ஆம் பகுதியாக இருக்குது. அதில் நம்ம 15 பாடல்கள் பார்த்துருக்கோம். அப்போ சிவபோதத்தில் மனசு உருகவும் விரிவடையவும் சாந்தி அடையவும் செய்யறதுன்னும் அந்த ஞான செல்வத்தை புகழ்ந்து நம்ம தெள்ளேனம் கொட்டணும்ன்ற பாடலை நம்ம பார்த்தோம். 16வது பாடலை பார்க்கலாம். புத்தன் புரந்தராதி அயன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துறை மேயபிரான் பிறப்பறுத்த அத்தன் அணிதில்லை அம்பளவன் அருள் கடல்கள் சித்தம் புகுந்தவா தெள்ளேனம் கொட்டோமோ. அப்போ புத்தன் புரந்தராதி, அப்போ சிவபெருமானாகப்பட்டவர் தினமும் புதுமையாக இருக்கார். நவம்னு சொல்கிறோம் பாருங்கள். அதாவது சுவாமி எப்படி ஆனாலும் அன்னன்னைக்கு புதுசாக இருக்கார், யவ்வனத்தோடு இருக்கார். தேவர்கள் போற்ற பித்தன் அவர். திருப்பெருந்துறையில் அழகிய அம்பலத்தில் அவர் சிறப்பாக விற்றிருக்கார். என் பிறவி நோயை களைஞ்ச அப்பனவன். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கள் மாணிக்க வாசகருக்கு. அதாவது இந்த பிறவி நோயை களைந்த அப்பன் அவனுடைய அருள் உருவமான திருவடிகள் என் உள்ளத்தில் குடி புகுந்ததை பாடி நம் தெள்ளேனம் கொட்டவும். என் சித்தமெல்லாம் அவன் இறங்கியிருக்கானே, அந்த இறங்கின ஒரு தன்மைக்காகவாவது அவனை நம்ம பாட வேண்டாமா அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த பாடல். உவளை சமயங்கள் ஒவ்வாத சாஸ்திரமாம் சவளை கடல் ஊனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கடலினைகள் தந்தருளும் செயலை பரவி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ. அப்போ பொய் சமயங்களாலையும் முரண்படுற நூல்களாலையும் மனக்குழப்பம் உண்டாருது. அதாவது ஒரு நூல் ஒன்றுத்த சரிங்கிறது, ஒரு நூல் இல்லைங்கிறது. அதாவது இது எப்படின்னாக்கா, மனுஷாளுடைய சிந்தனைகளை தரக்கூடியதாக இருக்குது சில நூல்கள் அகலாத சத்தியத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ பொய் சமயங்கள் சில பொய்களையும் பரப்புறது. அதனால் தடுமாறி கிடந்த என் கவலையை ஒழித்து இறைவன் என்ன ஆட்கொண்டிருக்கா, இது இத்தனையிலேயே நான் மாட்டிக்காத இதான் உண்மை இந்தா அப்படின்னுட்டு என் கையில் ஒரு நெல்லிக்கனியாக கொடுத்த மாதிரி சுவாமி எனக்கு கொடுத்துருக்க. அவருடைய சீரிய செயலை நம்ம புகழ்ந்து தெள்ளேனம் கொட்டவும். இப்போ அப்படி சுவாமி எனக்கு கொடுக்காட்டா நான் எப்படியெல்லாம் எந்த தப்பெல்லாம் நான் சரின்னு நினச்சிட்டு இருப்பேனோ, எந்த பொய்யை நான் மெய்யின்னு நம்பியிருப்பேனோ, அதுக்கெல்லாம் ஒரு இடமே இல்லாத சுவாமியே என்னை ஆட்கொண்டாரேன்னுட்டு மாணிக்க வாசகர் இந்த பாடலில் சொல்கிறார். வான்கட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கடின் கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டோமோ. இந்த பிரளய காலம் வரும்பொழுது இந்த 5 பூதங்களும், இந்த பெரிய கடலுங்கிறோம், இந்த பெரிய பூமி பிருத்திவிங்கிறோம், ஆகாசங்கிறோம். ஆனால் பிரளயம் வந்துவிட்டு அத்தனையும் அழிஞ்சு விடுறது இல்லையா. ஆனால் எல்லாமே ஒடுங்கினா கூட இந்த சிவனார் யாண்டும் இருந்தபடி இருந்துட்டுருக்கார். அவர்கிட்ட எந்த மாற்றமும் இருக்கலை, அவர்கிட்ட சலனமும் இல்லை. பிரளயத்தில் ஜீவாத்மா தோன்றா நிலைக்கு போகிறது, முக்தியில் சிவத்தில் லயமாறுது. அப்போது நம்ம அழியாத சிவத்தில் லயமாற மாதிரி நம்ம தெள்ளேனம் கொட்ட வேண்டாமான்னு இந்த பாடலில் அழைக்கிறார். அடுத்த பாடல். விண்ணோர் முழுமுதல் பாதாள தார்வித்து மண்ணோர் மருந்தையன் மாலுடைய வைப்படியோங் கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பாடி தென்னா வென்று தெள்ளேனம் கொட்டோமோ. அப்போ தென்னவனே அப்படின்னு அழைக்கிறார். அதில் எல்லா லோகத்தவர்க்கும் ஆதி மூலமான ஹரணே சிவனே, அவன் எனக்கு பிரத்யக்ஷமாக தோன்றி அருள் புரிஞ்சான். அதே மாதிரி அவனுடைய பெருமையும் நம்ம தெள்ளேனம் கொட்டி பாட வேண்டாமா. கண்ணார வந்து நின்றான், என் கண்ணார நான் நன்னா பார்க்குற மாதிரி என் முன்ன வந்து நின்ற அந்த சிவபெருமானை நம்ம பாடி தெள்ளேனம் கொட்ட வேண்டாமான்னு இந்த பாடலில் கேட்குறார். குளம்பாடி கொக்கிரகும் பாடி கோல் வளையாள் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அளம்பார் புனல் திள்ளை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ. இப்போ இறைவனுடைய மேன்மையை பாடி அவன் தலையில் அணிஞ்சிருக்கிற கொக்கு இறக பாடி உமாதேவியின் ஆட்சி முறை அவள் செலுத்துகிற ராஜராஜேஸ்வரியா சிம்ஹாசனத்தில் வீழ்த்திருந்த ஆட்சி முறை பண்ணுறாளே அதை பாடி, சிவன் நஞ்சருந்தி தியாகத்தை நிலைநாட்டினதை பாடி, திள்ளை திருநடனத்தை பாடி நம் தெள்ளேனம் கொட்டமோ. இத்தனை விஷயம் இருக்குது அவன் பற்றி பாடுறதுக்கு அப்படின்னு இந்த 20ஆம் பாடல் சொல்கிறது. தொடர்ச்சியாக நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.